ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயின்ஸில் படிக்க போகிற செகண்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான காலேஜ் ரீஓப்பன் பார்த்தீங்க அப்படின்னா நாளையிலேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கண்டிப்பாக நாளைக்கு செமஸ்டர் 2 ஸ்டார்ட் ஆனதுலேருந்து உங்கள் செமஸ்டர் எக்ஸாம் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்மார்ட் ஒர்க்லாம் ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து நீங்கள் அதிக மார்க் எடுத்துடலாம். ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிற பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அனாயின்ஸில் படிக்க போகிற செகண்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான காலேஜ் ரீஓப்பன் பார்த்தீங்க அப்படின்னா நாளையிலேருந்து உங்களுக்கு பண்ணுறாங்க. ஸோ ஆனால் இதுக்கு முன்னாடியே ஒரு சில காலேஜஸில் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. பட் உங்களோட அகாடமி ஷெட்யூலில் பப்ளிஷ் பண்ண டேட் பார்த்தீங்க அப்படின்னா May 10. ஸோ நாளையிலேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி நிறைய காலேஜஸ்க்கு வந்து நாளைக்கு தான் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாளைக்கு செமஸ்டர் 2 வந்து ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் உங்களோட சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக வந்து இருக்கும். ஸோ ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் செமஸ்டர் 1 படிச்சிருப்பீங்க, இப்போ செமஸ்டர் 2 பார்க்குறப்போ உங்களுக்கு புதுசாக தெரியும். ஃபஸ்ட்டு வந்து யாருமே பயப்படாதீங்க, ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறப்ப எல்லாமே வந்து அப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் சின்ன வயசில் கூட அந்த மாதிரி படிக்கிறப்போ உங்களுக்கு புதுசாக தான் தெரிஞ்சிருக்கும். பட் இப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து தெரியும். அதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு இதுவுமே புதுசாக படிக்கிறப்போ ஃபஸ்ட்டு வந்து அது கஷ்டமாக தான் தெரியும். படிக்க படிக்க அது ஈஸியாக தான் இருக்கும். செமஸ்டர் 1 உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து புதுசாக தான் தெரிஞ்சிருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஓரளவு வந்து நல்லா தெரியும். அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் இருங்க. இந்த செகண்ட் செமஸ்டரில் என்னால் வந்து முடியும், நான் கண்டிப்பாக வந்து நல்ல மார்க் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு தாட் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன நினைக்கிறீங்களோ அதான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் வந்து அது கை கொடுக்கும். ஸோ அதனால் எப்பயுமே வந்து பாசிட்டிவாக நினைங்க. ஸோ அதே மாதிரி ஸ்மார்ட் ஒர்க் பண்ண பாருங்கள். எக்ஸாம் டைமில் எல்லாருமே வந்து ஹார்ட் ஒர்க் தான் பண்ணுவோம். இப்போ இருந்தே ஸ்மார்ட் ஒர்க் பண்ண பாருங்கள். ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, உங்கள் கையில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. நீங்கள் அதில் வந்து யூடியூபோ இல்லை கூகுளோ இல்லை ப்ரௌசர்லேயோ சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா வந்து ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ உங்களோட டாப்பிங்கை நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே அதிலே நிறையா கான்செப்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை வந்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு கண்டென்ட்டை நீங்கள் ரியாலிட்டியாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது யூடியூப்லேயே அந்த கண்டென்ட்டை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரியாலிட்டியாக தெரியும். ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தியரியாக படிக்கிறத விட ப்ராக்டிக்கலாக பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் நாலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ChatGPT யூஸ் பண்ணி பாருங்கள். அது வந்து உங்களுக்கு கண்டென்ட் வந்து ஷார்ட் பண்ணி கொடுக்கும். நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். அதுவும் ஸ்மார்ட் ஒர்க் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் படிக்கீங்க அப்படின்னா இல்லை அந்த கொஸ்டின் பார்க்கிங்க அப்படின்னா அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதை ஷேர் பண்ணுறது அப்படின்னா அந்த வீடியோவோ இல்லை அந்த கிளிப்பிங்கோ மட்டும் ஷேர் பண்ணாமல் நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதை அப்படியே அவங்ககிட்ட சொல்லி பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது ஞாபகம் இருக்கும். நீங்கள் எக்ஸாம் காலில் போய் அந்த கொஸ்டின் படிக்கல அப்படின்னாலும் ஷேர் பண்ணுறப்போ வந்து அது நல்லா ஞாபகம் இருக்கும். நீங்கள் அதை வச்சு எழுதலாம். ஸோ நீங்கள் வந்து நிறைய டைம் யோசிச்சிருப்பீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு கொஸ்டின் படிச்சிருப்பீங்க. நீங்கள் எக்ஸாம் காலில் அதை அட்டன் பண்ணுறப்போ வந்து நம்ம அன்னைக்கு நம்ம ஃப்ரெண்டு கூட படித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய டைம்ஸ் வந்து யோசிச்சிருப்பீங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி தான் நீங்கள் ஷேர் பண்ணுறப்போ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அது மறக்கவே மறக்காது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த டைம் இருக்க சப்ஜெக்ட் வந்து வேறு யாருக்கும் இருக்கா இல்லை இந்த டைம் வந்து அதே மாதிரி எக்ஸாம் நடக்கா அப்படின்னு பாருங்கள். சப்போஸ் அவங்களுக்கு அந்த எக்ஸாம் நடந்துச்சு அப்படின்னா அந்த கொஸ்டின் பேப்பரை வந்து டவுன்லோட் பண்ணி இல்லாட்டி அவங்கள்ட்ட வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அது உங்களுக்கு ஒரு மாடல் மாதிரி தான். ஸோ அதையும் பார்த்து நீங்கள் படிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்மார்ட் ஒர்க் பண்ண பாருங்கள். ஸோ அதே மாதிரி M2க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ண பாருங்கள். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் நியூமரிக்கல் மெத்தட்ஸ் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களால் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாலுமே வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ முடிஞ்சாலும் வந்து அந்த ஃபார்முலாஸ் அது மட்டும் இல்லாமல் அதோட பேசிக்லாம் நல்லா இப்போவே பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு டைம் டேபிள்லாம் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து இப்போ இருந்தே ஒரு ஷெடியூல் வச்சுக்கோங்க. நம்ம வந்து இந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பிளானிங் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு அரியர் எதுவும் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் வரல, சப்போஸ் அரியர் எதுவும் வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கும் வந்து சேர்த்து ப்ரிப்பேர் பண்ண பாருங்கள். மேக்ஸிமம் உங்கள் கையில் ஃபோன் இருக்குது. கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபோனில் சர்ச் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நிறையா வந்து இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் இப்போ இருந்தே வந்து நல்லா கேதர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கூட ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க, ஒன்றுமே படிக்காத மாதிரி இருக்கும், பட் அவங்க நிறையா மார்க் எடுப்பாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு அவங்களோட ஓன் கண்டென்ட்டை எழுதுறப்போ வந்து அவங்க அதிகமாக கிடைக்க அதிக சான்சஸ் இருக்குது, அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி நீங்களும் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களால் முடியாதுன்னு ஒன்றுமே கிடையாது, கண்டிப்பாக உங்களால் முடியும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸால் முடியுது அப்படின்னா நீங்கள் அதை விட ட்ரிபிள் மடங்காக பண்ணலாம். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து அவங்க படிக்கிறாங்க அப்படின்னா அதோட நிறைய தெரிஞ்சுக்க பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ இருந்தே நிறைய டைம் இருக்குது. இப்போ இருந்தே சின்ன சின்ன ஸ்மார்ட் ஒர்க் பண்ண பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு சின்ன ஒரு துளி தான் வந்து பெரிய ஒரு கடலை உருவாக்குது. ஸோ அதே மாதிரி தான் சின்னதாக நீங்கள் ஒரு கொஸ்டின் படிச்சிங்க அப்படின்னா பின்னாடி வந்து உங்களுக்கு அரியர் வைக்காமல் இருக்கிறதுக்கு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ இருந்தே சின்ன சின்ன ஒரு ஸ்மார்ட் ஒர்க் பண்ண பாருங்கள். ஸோ ரெயின்போ இருக்குது அப்படின்னா அது எங்கே ஸ்டார்ட் ஆகுது எங்கே எண்ட் ஆகுதுலாம் தெரியாது, பட் பார்க்க நீட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் எங்கே படிக்கீங்க எங்கே படிக்கல அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது. ஸோ பார்க்குறதுக்கு நீட்டாக அட்ராக்டிவ் ஒரு இன்டெலிஜென்ட் பெர்சென்ட்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்மார்ட் ஒர்க்லாம் பண்ண பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். செமஸ்டர் 2ல நல்லா பண்ணுங்கள். கண்டிப்பாக நாளையிலேருந்து உங்களுக்கு ஒரு புதிய ஸ்டார்டிங் தான். கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் வச்சு நீங்கள் செமஸ்டர் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஸோ அதே மாதிரி செமஸ்டர் 2 வந்து செகண்ட் ஸ்டெப்பில் வச்சுருக்கீங்க. கண்டிப்பாக இதிலே வந்து அச்சீவ் பண்ணி நீங்கள் வந்து கண்டிப்பாக பெரிய லெவலுக்கு போவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.